வார்த்தைக்கு நேராய் செல்லுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 21வது வசனம். 89, 21. என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியுமாக அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 89வது அதிகாரம் 21வது வசனம். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. இந்த இடத்துல ரெண்டு காரியம், ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லப்படுகிறது. என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ரெண்டு சொல்லப்படுகிறது? முதல்ல என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? கை. இரண்டாவது என்ன சொல்றாரு? புயம். அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்றாரு? கை. இரண்டாவது புயம். சரி, கையும் புயமும் எங்க இருக்கு உடம்புல? கை எது? இது ஃபுல்லா கை, அப்படிதானே? சரி, புயம் எது? இதா புயம். இங்கிருந்து ஷோல்டர்ல இருந்து அப்படியே கீழே குழி வரைக்கும் புயம். அல்லேலூயா. என் கை அவனோட என்னவா இருக்குமாமா? கை அவனோட உறுதியா இருக்கும், புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. சரி, இந்த வாக்கு தத்தத்துல உங்களுக்கு என்ன புரியுது? கையை காலுன்ட்டே இருக்கிறோம், என்ன புரியுது? சரி, கை வந்து நம்ம கிட்ட உறுதியா இருக்குது. இப்ப அவருடைய கை நம்ம கிட்ட உறுதியா இருக்குதுன்னா எதுக்கு? இப்ப ஒரு மனுஷனுடைய கை நம்மளோட கையோட இணையும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில் இணையும் போது என்ன கை கை கொடுக்கிறது? என்ன மீனிங்? ஸ்ட்ரென்த். வேற? நான் இருக்கேன். அதாவது இப்படி பிடிக்கிறது வேற, இப்படி பிடிக்கிறது வேற, இப்படி பிடிக்கிறது வேற. ஒவ்வொரு ஆங்கிள் பிடிக்கலாம் கைய. அப்போ உறுதியா பிடிக்கணும்னா எந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கும்? உறுதியா பிடிக்கிறதுனா எந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கும்? இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்குமா? இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்குமா? இல்ல இது வரைக்கும் பிடிக்கிறது கரெக்டா இருக்குமா? இது வரைக்கும் பிடிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓ, இன்னொருத்தங்க வந்து இப்படி கைக்குள்ள விட்டு கை பிடிக்கிறதா? ஓடிடுவாங்க.
பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு விட்டு ஓடிடக்கூடாதுன்னு உறுதியா பிடிச்சிருப்பாங்க. அந்த புடி இல்ல, சரி, அந்த புடி வேற புடி, அது பர்சனல் புடி. இது உறுதியா பிடிக்கிறது அப்படின்னா பிடிச்சோம்னா உறுதியா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எந்த இடத்துலயும் தவற முடியாது, நீங்க எந்த இடத்துலயும் விழ முடியாது. நீங்க எங்க விழுந்தாலும் எங்க தவறுனாலும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த கை மறுபடியும் மறுபடியும் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த கை உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், தூக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமா, சத்தமா சொல்லுவோமா? அப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம், கை நம்ம மேல எப்படி இருக்குதாமா? அவனோடே, சத்தமா சொல்லுங்க, அவனோடே. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அவனோடே. சரி, இப்போ கர்த்தருடைய கை உறுதியா இருக்குது. கர்த்தருடைய கை என்னென்னலாம் செய்யும் சொல்லுங்க. வேதத்தின் பிரகாரம் கர்த்தருடைய கை என்னென்னலாம் செய்யும்? பராக்கிரமம் செய்யுமா? சரி, ஓகே. வேற வேற என்ன செய்யும் கர்த்தருடைய கை? கர்த்தருடைய கை வேற என்ன செய்யும்? அதனால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. சரி, ஒரு சில காரியங்களை நம்ம குறித்து பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். வேதத்துல கர்த்தருடைய கை சில இடங்களில் என்னென்னலாம் செய்திருக்குன்னு பாருங்க. அவருடைய கை எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. யாத்ராகமம் 13:3 எடுத்துட்டீங்களா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவருடைய கையை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. பசங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டேன், சொல்லுங்கப்பா. அதாவது கர்த்தருடைய கையை உபயோகப்படுத்துறாரு. எகிப்து 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு, நல்ல கவனிங்க, 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆவதற்கு எதை பயன்படுத்தினார் கர்த்தர்? அவருடைய கையை பயன்படுத்துகிறார். அந்த கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பலத்த கையா இருக்கிறது. ஒரு சொல்லுவோமா? ஆங்கிலத்தில் இட் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங்கஸ்ட் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸ்ட்ரென்த்தா என்ன போட்டுருக்கு? ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேண்ட், அதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேண்ட். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய முழு பலத்தை யூஸ் பண்ணி அவரை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 430 வருஷம் அடிமைத்தனம்னா சாதாரண விஷயமா? யாருனாலும் விடுதலையாக்க முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் அடிமைத்தனம் இல்ல, 430 வருஷம் அடிமைத்தனம். அது சாதாரண ஆண்டவர் விடுதலையாக்கிட்டு வரல. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டோட நைட்டா குடுகுடுன்னு ஓடி வரல. என்ன 10 வாதைகளை கொண்டு அத்தனை பேத்தையும் நிர்மூலமாக்கி, அது மட்டும் இல்லாம 10வது வாதையாக தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை கொடுத்து, அதற்கப்புறம் சிவந்த சமுத்திரத்துல எகிப்தினுடைய சேனைகளை மொத்தமும் முறியடிச்சு, இதுக்கப்புறம் எகிப்து இஸ்ரவேல்னாலே பயப்படுற அளவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாய் கர்த்தர் இஸ்ரவேலை மாற்றி பலத்த கையினால் அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டு வர. அல்லேலூயா. இப்போ ஒருத்தங்க நம்மளை விட்டு ஓடுனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? துரத்திட்டு போவோம். ஆனா அவன் வாழ்நாள்ல ஜென்மத்துக்கு அவங்களை நினைக்காத அளவுக்கு கர்த்தர் பண்ணினார். அப்ப கர்த்தருடைய பலத்த கரம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட சிறையிருப்பையும் மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒரே சொல்லுவோமா? நீங்க எந்த சிறையிருப்புல வேணாலும் இருந்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் சரி, இதுல இருந்து மீண்டு வெளியே வரவே முடியாது, இதுல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது, இதுல இருந்து என்னால
இதை தாண்டி வரவே முடியாது, என் வாழ்க்கையில இதோட நான் அப்படியே போக வேண்டியதுதான், இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், அவருடைய கை பலத்த கையாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, மீள முடியாத துயரமா இருந்தாலும் சரி, மீள முடியாத துக்கமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில இதுக்கப்புறம் எனக்கு உயர்வே இல்லை என்கிற சூழ்நிலை என்று இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னே தெரியலையே என்று இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பலத்த கை உங்களை விடுதலையாக்கி உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. என கர்த்தர் சொல்றாரு, அவருடைய கை நம்மோட எப்படி இருக்குதாமா? உறுதியா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கை என்ன செய்யுது? பலத்த காரியத்தை செய்யும். நீங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. கர்த்தருடைய கை உங்களோட உறுதியா இருக்குதுன்னா அந்த கை பலத்த காரியத்தை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் சிந்தித்து பார்க்காத, நீங்கள் எண்ண முடியாத, நீங்கள் எதிர்பாராத பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய கரம் பலத்த கையா இருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய கை என்ன பண்ணுது? பலத்த கையா இருக்கிறது. அவருடைய கையினுடைய கேரக்டர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பலத்த கை. அல்லேலூயா. எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும், எப்பேற்பட்ட மீள முடியாத சூழ்நிலையா இருந்தாலும், அந்த இடத்திலிருந்து உங்களை பலத்த கரத்தை கொண்டு விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பார்ப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். இங்க ஒரு கை, ஆண்டவருடைய கை இங்க என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இங்க எந்த கையை யூஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஒரல்லையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? இந்த இடத்துல என்ன கை? அந்த இடத்துல பலத்த கை, இந்த இடத்துல குறுகாத கை. யார் சொன்னது? கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட். இந்த இடத்துல குறுகுமோ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு, குறுகி இருக்கிறதோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய கை குறுகாத கை. அப்ப என்ன அர்த்தம்? குறுகாத கைன்னு என்னது? அப்ப கை எப்படி இருக்கும்? விரிந்திருக்கும். எதுக்கு விரிந்திருக்கு? இங்க எத்தனை பேருடைய கை விரிந்திருக்கிறது? யார் யாரெல்லாம் உங்களுடைய லைஃப்ல கையை குறுக்கி வாழ்றீங்க? எனக்கு 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 என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எனக்கு எனக்கு எனக்குன்னு கையை குறுக்கி வாழ்றவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? மோசே போய் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்யறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் 24 மணி நேரம் மன்னாவையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும்னு இடத்துல கேட்கிறாங்கப்பா. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சமுத்திரத்தின் மச்சங்கள், அதாவது உலகத்துல இருக்க மொத்தத்தையும் கொண்டு வந்து போட்டாலும் இவங்களுக்கு பத்தாதுப்பா, இவங்களுக்கு அந்த உணவு பத்தாதே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இவங்களுக்கு என்ன கொடுக்கறேன்? இறைச்சி கொடுக்கறேன். அவன் சாப்பிட்டு மூக்கு வாயெல்லாம் வாந்தி வர அளவுக்கு நான் உனக்கு கொடுப்பேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. 1 மாசத்துக்கு வேணுங்கிற இறைச்சி மொத்தமா நான் தரேன். அப்ப மோசே ஒரு சின்ன சந்தேகப்படுறாரு. அப்ப மோசே என்ன பண்றாரு? அப்ப மோசே ஒரு சின்ன சந்தேகம். அப்ப சொல்றாரு மோசே, எசப்பா விளையாடாதீங்க, புருஷர்கள் மட்டுமே. அதாவது அந்த வசனத்தை வாசிங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. 22, 23 வாசிங்க, சூப்பரா இருக்கும், கவனிங்க. இல்ல 22ல இருந்தே வாசிமா. 22ல இருந்து வாசி. 22ல இருந்து வாசிமா. ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவங்களுக்கு போதுமா? சமுத்திரத்துல இருக்கிற மொத்த நீர்வாழும் ஜந்துக்கள் அடிச்சாலும் அவங்களுக்கு போதுமா? சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஒரல்லையா சொல்லுவோமா? ஏன் கர்த்தர் மோசேக்கு விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் கொடுக்கல? ஏன் கர்த்தர் மோசேக்கு விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் கொடுக்கல?
சாதாரண இறைச்சிக்கே சந்தேகப்பட்டார், கிடைக்குமோ கிடைக்காதோ. அல்லேலூயா. ஏன்னா சில பேத்துக்கு சில காரியங்கள் இருக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன்னு பேர் கொடுப்பதற்கு காரணம் உண்டு. இத்தனைக்கு மோசே பெரிய ஆள் தான். ஆபிரகாம் எல்லாம் அற்புதத்தை செய்யல, ஆனா மோசே செய்யாத அற்புதமே இல்ல. அல்லேலூயா. மோசே செய்யாத அற்புதம் ஏதாவது இருக்கா? கடலையே பிளந்து காமிச்சிட்டாரு ஆண்டவருடைய வல்லமையோடு. ஆனா விசுவாசம் இல்ல. பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய கடலை பிளந்த கர்த்தர் இவங்களுக்கு இறைச்சி கொடுக்க மாட்டாரா? அவன் கொஞ்சம் பயப்படுறான். இத்தனை பேத்துக்கு எங்க இருந்து ஆண்டவரே கொண்டு வருவீங்க? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில சொல்றேன். ஏன் மோசே சந்தேகப்பட்டான்னு யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இத்தனை ஆடு மாடுகள் அடிச்சாலும் சமுத்திரத்தின் மச்சங்களை கொண்டு வந்து போட்டாலும் இவங்களுக்கு பத்துமா ஆண்டவரேன்னு ஏன் சொல்றாரு? எதை பார்த்து அவருக்கு அந்த அவிசுவாசம் வந்துச்சு? ஆண்டவர் சொன்னதை ஏன் அவன் நம்பல? பாயிண்ட். கரங்களை தட்டு. கத்த நல்ல. ஏன்னா அவன் சூழ்நிலை வனாந்தரம். இதே சிட்டிக்குள்ள இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்? சிட்டிக்குள்ள இருந்திருந்தா என்ன வந்திருக்கும்? நம்பிக்கை வந்திருக்கும். எங்க இருக்கிறாங்க? வனாந்தரம். வனாந்தரத்துல என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. இப்ப உங்க வாழ்க்கை நல்லா இருந்தா ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நம்பலாம். என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கேன், என் வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம இருக்கேன், என் வாழ்க்கையே வறட்சியா இருக்கேன், என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையே. சந்தேகம் வருது இல்ல? உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகம் யாராவது இருக்கா? இங்க உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்குங்கிற சந்தேகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? நான் தான் இதெல்லாம் உங்ககிட்ட பேச முடியும். வேற யாரு பேசலாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதனால கேட்கறேன். வேற யாராவது பேசினா போடான்றீங்க. நான் பேசலாம், ஊழியக்காரன் பேசலாம். உங்க வாழ்க்கையை குறித்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ ஆண்டவருடைய கை குறுகி இருக்கிறதோ? சொல்லுங்க. ஆண்டவருடைய கை குறுகி இருக்கிறதோ? உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோங்கிற சந்தேகம் இருக்குதோ? ஏசப்பா மாதிரியே நானும் பேசுறேன். மோசே சந்தேகப்பட்டாரு. அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று என்ன சொல்றாரு? இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. சந்தேகமா இருக்கா உங்க வாழ்க்கையை குறிச்சு? உங்களுக்கு நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேன்னு சந்தேகமா இருக்கா? என் வாழ்க்கை எப்படி போகும்னு சந்தேகமா இருக்கா? அடுத்து என் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு சந்தேகமா இருக்கா? இந்த வேலை நிரந்தரமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கா? இந்த வாழ்க்கை என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே என் வாழ்க்கையில தெரியலையே, சந்தேகமா இருக்கா? சந்தேகப்படாதீங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாளுக்கு நாள் ஆபிரகாம் விசுவாசத்திலே பலப்பட்டான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைனாலும் விசுவாசம் மட்டும் நிறைய இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன இருந்தது? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் சொல்லுங்க. குழந்தையே இல்லைனாலும் விசுவாசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குரலே சொல்லுவோமா? சொல்லுவாங்கல்ல, பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. வீட்டுல பேசுங்க, விசுவாசத்துல பேசுங்க, நல்லதையே பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனா தயவு செஞ்சு அவிசுவாசத்தை பேசிடாதீங்க, தப்பான வார்த்தைகளை பேசிடாதீங்க. குரலே சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு 25 வருஷமா சாராளுடைய வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமா இல்ல. ஆனா எது மட்டும் குறையல? ஆனா இங்க மோசேக்கு பாருங்க, கடலை பிளக்கிறாரு, 10 வாதைய கண்ணுல காமிக்கிறாரு, வானத்துல இருந்து மண்ணாவை கொட்டுறாரு, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறாரு. இத்தனையும் செஞ்சு அவனுக்கு என்ன இல்ல? இத்தனையும் செஞ்சு மாட்டிக்கிட்டான், ஆண்டவர்ட்ட மாட்டிக்கிட்டான். நடக்குமோ நடக்காதுன்னு சந்தேகப்படுறியா மோசேஸ்? சந்தேகப்படுறியா? சொல்லுவோமா? சந்தேகப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகப்படுறீங்களா? ஆலயத்துக்குள்ள வந்துட்டு சந்தேகப்படுறீங்களா? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டும் சந்தேகப்படுறீங்களா? ஆண்டுடைய மகத்துவத்தை நீங்கள் வாழ்க்கையில அனுபவித்தும் சந்தேகப்படுறீங்களா? எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யலங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையே செய்யல அல்லேலூயா அப்படிங்கிறவங்க செஞ்சிருக்கிறார்ல, அப்ப கண்டிப்பா அவருடைய கை என்ன பண்ணது கிடையாது? குறுகின கை கிடையாது. அல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரியே, கர்த்தர் சொன்னது மாதிரியே
கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களுக்கு என்ன வந்தது? என்ன வந்துச்சு? தேவையான இறைச்சியை கர்த்தர் ஒரு மாதத்திற்கு தேவையான இறைச்சியை அவங்களுக்கு கொடுத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? தயவு செய்து கர்த்தருடைய கரம் குறுகி போயிடுச்சோ, ஆண்டுடைய வார்த்தைய வாழ்க்கையில நிறைவேறாம போயிருமோ, இப்படிப்பட்ட சந்தேகங்களை உங்களை விட்டு எடுத்துருங்க. அன்னைக்கு கர்த்தர் மோசேக்கு ஆப்ஷனா மன்னிச்சு அற்புதத்தை செஞ்சுட்டாரு. நமக்கு மன்னிச்சு அற்புதத்தை செஞ்சாருன்னா பரவாயில்ல, இத்தனை வார்த்தையும் கேட்டு வீட்டுக்கு போய் சந்தேக புத்தியோட உட்காரக்கூடாது. அல்லேலூயா. நல்லா இருக்குமா நல்லா இருக்காத உங்க வாழ்க்கை? இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சொல்லுங்க. அது கூட சொல்ற கஷ்டமா இருக்குதே. பாருங்க, அறிக்கை செய்யுங்க. தயவு செய்து போய் 1 மணி நேரம் வீட்டுல உட்கார்ந்து நீங்க ஜெபமே பண்ண வேண்டாம். என் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு போய் பைத்தியம் மாதிரி கிச்சன்ல நின்னோ இல்ல காரிடார்ல நின்னோ இல்ல ஏதாவது ரூம்ல பூட்டிட்டு கத்துங்க கொஞ்ச நேரம். தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த நெகட்டிவ் வைபல்ல வெளியே போகட்டும். அல்லேலூயா. அந்த நெகட்டிவ்ல அந்த பிரைன்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ல வெளியே போகணும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போகணும். ஃபர்ஸ்ட் வலிச்செடுங்க. போய் முட்டிங்க, முட்டி முட்டி சொல்லுங்க, நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கை என்ன பண்ணது கிடையாது? சொல்லுங்க. குறுகவே குறுகாது. அது குறுகின கை கிடையாது. கர்த்தருடைய கை விரிந்த கரம். அது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். அது நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை செய்யும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் குறுகாத கை. ஒரு சொல்லுவோமா? மூன்றாவது யோபு 5:18 வாசிப்போம். அவர் காயம் கட்டி காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்லுகிறது? அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குதே ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை பத்தியே தெரியாதுங்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரியுங்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரியுங்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா வாயில மட்டும் வரக்கூடாது, கையிலையும் வரணும். தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அத யோபு இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு தெரியுமா? அவர் காயப்படுத்தி. என் வாழ்க்கையில ஒரு காயம் வருதுன்னா யாருனால வந்துச்சு? யார் என்ன காயப்படுத்தினா? யார் என்ன காயப்படுத்தினா? கர்த்தருடைய அனுமதி இல்லாம பிசாசு என்னை தொட முடியுமா? ஆண்டவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணு நடந்துருமா? எத்தனை பேர் சொல்றீங்க என்ன படைச்சது ஆண்டவர்னு? சரி, ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுல ஒரு நாயோ பூனையோ வளர்த்துறீங்க, இல்ல ஒரு கிளியவோ வளர்த்துறீங்க. உங்க அனுமதி இல்லாம அந்த கிளியவோ நாயவோ பூனையோ யாராவது வந்து அடிக்க முடியுமா? சரி, ஒருவேளை உங்க அனுமதி இல்லாம அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்போ ஒரு சாதாரண மிருகங்களிடத்திலும் பறவைகளிடத்திலும் நம்மளுடைய அன்பு அப்படி இருக்குமானால், நம்மை படைத்தது யார்? உங்களை என்னையும் படைச்சது யார்? பிசாசா? யார் படைச்சா? உங்களை என்னையும் படைச்சது யாரு? சந்தேகமா இருக்குங்களா? யார் படைத்தது? பிசாசு. சொல்லுங்க, சந்தேகம் இல்லாம சொல்லுங்க. பிசாசு தான் படைச்சான்னு. யார் படைச்சா? ஏசப்பா தான் படைச்சிருக்கிறாரு. நம்மளை படைத்தது யாரு? ஏசப்பா. அப்போ அவருடைய அனுமதி இல்லாம நம்மளை யாராவது தொட முடியுமா? நம்மளாவது அப்பப்ப வேலைக்கு போயிருவோம், வெளியே போயிருவோம். அதனால நம்மளுடைய மிருகங்களை யாராவது தொற்றுவாங்க. ஏசப்பாவோட வேலையை நம்மளை பாத்துக்கிறது தான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்ப 24 மணி நேரம் அவருடைய வேலை என்ன? நம்மை பாதுகாப்பது. அப்போ நம்மள ஒருத்த காயப்படுத்துறான்னா அவருடைய அனுமதி இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு காயம் ஏற்பட்டுருமா? ஏற்படாது. அவருடைய அனுமதியோட தான் ஏற்படும். அல்லேலூயா. அதனாலதான் யோபு சொல்லுகிறாரு, அவர் காயப்படுத்தி. சரி, காயம் ஆயிடுச்சு, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பாத்துக்கிட்டு கைதட்டி சிரிப்பாரா?
யாராவது சொல்ல முடியுமா என் சூழ்நிலையை பார்த்து ஏசப்பா கைதட்டி சிரிப்பாருன்னு? ஆனா நீங்களும் நானும் பண்றதை பார்த்து அப்படிதான் தெரியுது. அவர் என்னமோ கைதட்டி சிரிக்கிற மாதிரியும், ஏசப்பா என்னமோ நம்மளை கவனிக்காத மாதிரியும் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை காயம் ஆயிருச்சுன்னா மனதுருகி மனசொடைஞ்சு கதறி நமக்காக அழுது குடுகுடுன்னு ஓடி வந்து காயம் கட்டுகிறவராய் இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? காயம் கட்டுகிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் அடிக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? அவரே அடிப்பார். அடுத்து என்ன பண்றாரு? அவருடைய கை ஆற்றுகிறது. ஒரு சொல்லுவோமா? அவர் அடிக்கிறார், அவருடைய கை. சரி, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், எதுக்கு காயப்படுத்தணும்? எதுக்கு அடிக்கணும்? எதுக்கு காயப்படுத்தணும் அப்புறம் காயம் கட்டணும்? எதுக்கு அடிக்கணும் அப்புறம் ஆட்டணும்? சொல்லுங்களேன். எதுக்கு காயப்பட்ட? அந்த கஷ்டம் வந்தாதான் கடவுளை. அப்படியா? சிஸ்டர் சொன்னனால அதுல இருந்து ஒரு கேள்வி, ஏன் இன்னும் அதிகம் தேடாம இருக்கிறீங்க? கஷ்டம் வந்துதான் நம்ம அதிகமா தேடணுமா? கரெக்ட். மறுபடியும் கேட்கிறேன், ஏன் வேல்யூ தெரியாம இருக்குது? மிஸ்டேக் எல்லாம் யார் சைடு இருக்குது பார்த்தா கடைசியில காயப்படுத்துறாரு, நம்மள அடிக்கிறாரு, எல்லாமே ரைட் தான். இப்ப அந்த காயப்படுத்துறதுக்கு பின்னாடி அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ள நல்லா வரணும். இப்போ ஒரு அப்பா பெத்த பையனை அடிக்கிறாருன்னா என்ன காரணம்? நல்லா இருக்கணும். ஒரு பிள்ளைய அடிக்கிறாங்கன்னா, தான் பெத்த பிள்ளை பசங்களை வந்து அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா கெட்டதுக்கு இல்ல. எப்படி? நான் நேசிக்கிற புத்திரனை சிச்சியாத தகப்பன் உண்டோ? உண்மையா தாய் தகப்பன் நேசிச்சாங்கன்னா கண்டிப்பா 2 அடி போடுவாங்க. அது எதுக்கு? அவன் நல்லா இருக்க கூடாதுன்னா. அது வேணா நினைக்கும், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு அடிக்குது எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம அடிக்கிறது எதுக்கு? அவங்க நல்லா இருக்கணுங்கிறது. அது கண்டிப்பா யார் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா. சரி, இப்போ நம்ம அடிக்கிறோமே, எதுக்கு அடிக்கிறோம்? தப்பு செஞ்சா அடிப்போமா, தப்பு செய்யாம அடிப்போமா? அப்ப ஃபர்ஸ்ட் யார் மேல மிஸ்டேக்? அவர் காயப்படுத்துறாரு, அவர் அடிக்கிறாருன்னு சொல்றோம். அப்படிதான் யோபு சொல்றாரு. அவர் காயப்படுத்துறாரு, அவர் அடிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும்? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கும். சொல்லுவோமா? ஆதாம் ஏவாள் தவறு செய்யாமல் கர்த்தர் அவர்களை சபித்தாரா? ஆதாம் ஏவாள் தவறு செய்யாம அவங்களை சபிச்சிட்டாரா? மோசே தவறு செய்யாம கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டுட்டு வந்துட்டாரா? சொல்லுங்க. அப்போ எந்த ஒரு ஆளா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்னைக்குமே மிஸ்டேக் நம்ம இடத்துல தான் இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? யோபுவுக்கே சோதனை வந்துச்சு. சும்மா சோதனை வந்துச்சா? யோபு மேல எந்த தப்பும் இல்லாம சோதனை வந்துச்சு. ஒரு தப்பு இருந்துச்சு. என்னது? அவரே சொல்றாரு, சத்தமா சொல்லு. நான் பயந்த காரியம். பயப்பட்டான். பயப்படவே கூடாது. வாழ்க்கையில ஒரு மனுஷன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான்னா அவன் தோக்க ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். கடவுளை நம்பலன்னு அர்த்தம். யார் யாரெல்லாம் பயப்படுறீங்க வாழ்க்கையில? என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு விஷயம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பயம் மட்டும் வரவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பயம் வரக்கூடாது. பயம் வருதுன்னா நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். பயம் வருதுன்னா என்ன செய்யறன்னு அர்த்தம்? தப்பு கிடையாது. தப்பு செய்யும் போது பயம் வந்தா தப்பு கிடையாது. தப்பு செய்தும் தைரியமா இருக்கிறது தான் தப்பு. ஆனா பயம் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எதற்கும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா வேத வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது என்னன்னு? பயப்படுகிறவர்கள் எங்க தள்ளப்படுவார்கள்? எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு பயப்படுறவங்களை எல்லாம் கர்த்தர் எங்க தள்ளிடுவாராமா? பரலோகத்துல தள்ளிடுவார். நல்ல பயந்துட்டு இருந்தப்பா வாப்பா. பயப்படுறவங்களை எரி நரகத்துல தள்ளிடுவாரு. லேலூயா. அதனால என்ன பண்ணக்கூடாது? உடனே பிரித்து பாக்குறான், இனிமேல் எங்க அம்மாக்கு நான் பயப்பட மாட்டேன். அந்த பயம் இல்ல, தேவையற்ற பயம், வாழ்க்கையை குறித்த பயம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், நம்முடைய பிள்ளைகளை குறித்த பயம், நம்முடைய சொந்தங்களை குறித்த பயம், கணவனை குறித்த பயம், மனைவியை குறித்த பயம், பெற்றோரை குறித்த பயம்,
இதெல்லாம் பிசாசு கொண்டு வருது. எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒருத்தனுக்கு பயம் வந்துச்சுனாலே அவன் தப்பு செய்யறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தப்பு செஞ்சாதான் பயம் வரும். தப்பு செய்யலைன்னு என்ன வராது, பயம் வராது. பயம் வரக்கூடாது. யோபு பயந்தாரு. பயந்த உடனே என்ன ஆயிடுச்சு, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதனால எதை குறிச்சு எப்பவும் என்ன பண்ணக்கூடாது, நான் சொல்ற சத்தியம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க கோபப்படாத வரைக்கும் நல்லா போதும். உண்மையா சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க கோபப்படும் போது இப்ப நான் சொல்ற சத்தியம் எல்லாம் உங்களுக்குள்ள வேலை செய்யுங்கிறவங்க எல்லாம் ஒரு அழிய சொல்லுங்க. நிதானமா இருப்பேன், நான் கோபப்பட்டாலும் நிதானமா இருப்பேங்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. நான் கோபப்படும் பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நிதானமாயிருவேன். கோபப்பட்டு அவசரத்துல வாய் விட மாட்டேன், கோபப்பட்டு பயப்பட மாட்டேன், கோபப்பட்டு வார்த்தை விட மாட்டேன், கோபப்பட்டு அடிக்க மாட்டேன், கோபப்பட்டு கோபத்தினால என் நிலை மாறாது. கோபப்படுறது தப்பு இல்ல, மறுபடியும் சொல்றேன், கோபப்படுறது தப்பு இல்ல. ஆனா கோபத்தினால என் நிலை மாறாதுங்கிறவங்க மட்டும் ஒரு அழியா சொல்லுங்க. ஏமாறுது. அதுதான் பிசாசு. அதுதான் பிசாசினுடைய வலை. கோபப்படும் பொழுது ஆண்டவரே சொல்ல, நீங்கள் கோபம் கொண்டாலும் கோபப்படுறது மனிதனுடைய இயற்கை. ஏதோ ஒரு நிமிஷத்துல ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு பிரஷர் ஏறிடும். ஆனா உங்க பிரஷரை யார் வந்து குறைக்கணும்? மத்தவங்க வந்தா குறைக்க முடியும்? ஏசப்பா வந்தா இறங்கி குறைக்க முடியும்? நீங்க தான் குறைச்சுக்கணும். அல்லேலூயா. உங்களை நீங்க தான் காத்துக்கணும். 2 கண், ஒரு கண் எனக்கு இடர்கள் உண்டாக்குனா அதை புடுங்கி போட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர். சொல்றாரு, பிடுங்கி போட்டுருங்கிறார். உன்னுடைய சரீரத்துல எது உனக்கு இடர்கள் உண்டாக்கினாலும் அதை பிடுங்கி போட்டு இரட்டை கண்ணுடையவனாய் நரகத்தில் போவதை காட்டிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்திற்குள் பிரவேசிங்கிறார். அல்லேலூயா. உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அந்த கையை தரித்து போடு, வெட்டி போடு. 2 கையோடு நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒரு கையை நான் எங்க போலாம், பரலோகத்துக்கு. தப்பில்லை. பரலையே சொல்லுவோமா? அப்ப நம்ம கோபப்படுறது தப்பில்ல, அதுல நிதானத்தை இழக்கிறது தான் தப்பு. பரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஏன்னா கோபத்துல நம்ம வாயில அநேக வார்த்தைகளை விடுவோம். சரி, இன்னொரு எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு அழகா ஒண்ணு சொல்லி தரேன். கோபப்பட்டு வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டீங்க, சண்டை போட்டுட்டீங்க, எல்லாமே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் திரும்பி போய் மன்னிப்பு கேட்டு ரிக்ரெட் பண்ணுவீங்க? கோபப்பட்டேன், கை வச்சுட்டேன், கோபப்பட்டேன், வார்த்தை விட்டேன், கோபப்பட்டேன், கொஞ்சம் எல்லாம் மீறிட்டேன், ஓகே ரைட், அதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன், அதுக்கு நான் சாரி கேட்கிறேன், அதுக்கு நான் வருத்தப்படுகிறேன். எத்தனை பேர் வருத்தப்பட்டு போய் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க? செய்யணும். கரெக்ட். கோபப்பட்டுட்டீங்க, கோபத்துல பாவம் செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாரு, செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன். அந்த பாவத்தை நான் தெரியாம செஞ்சுட்டேங்கிற அந்த மனநிலைமை எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அது தெரியாம உங்களுக்கு மட்டுமே வச்சுக்க கூடாது. யார் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கிற தப்பே கிடையாது. அவன் அதுக்கு மேல பண்ணான் தெரியுமா? அவன் எதுக்கு மேலயோ பண்ணிட்டு போறான், நீங்களும் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப ஆண்டவருக்கு முன்பாக 2 பேருமே என்ன ஆயிட்டீங்க? பாவிகள் ஆயிட்டீங்க. இப்ப ஆண்டவருக்கு முன்பாக எவன் ஒருவன் போய் டக்குன்னு ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆயிட்டானோ அவன் தேவனுடைய சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. மறுபடியும் சொல்றேன், கோபப்படுறது தப்பு இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் கோபத்துல சில ரியாக்ட் பண்ணிட்டோம், அது தப்புதான். இருந்தாலும் சொல்லக்கூடாது சொல்றேன், அது தப்பு இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஆனா 3rd ஸ்டெப் என்ன பண்ணிடணும்? உடனே ரெக்ரெட் பண்ணிடணும், உடனே ஒப்புரவாயிரணும். செஞ்சது தப்பாய் போச்சு, ஆண்டவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணிடக்கூடாது? குற்றமற்றவனா என்னை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் குற்றப்பட்டானோ இல்லையோ, அவன் எனக்கு தீங்கே செய்யட்டுமே, நான் அடிச்சுட்ட தெரியா, அவன் எனக்கு தப்பு பண்ணதுக்கு நான் அவனை அடிச்சேன், அவன் என்ன காயப்படுத்தினா, அவன் என்ன கஷ்டப்படுத்தினா, நான் அவனை திருப்பி பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் பண்ணுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் ரிக்ரெட் பண்ணிக்கிறேன். அவன் திரும்பி ரிக்ரெட் பண்றானோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, அவனுக்கு ஆண்டவருக்கு உள்ளது. ஆனா எனக்கு ஆண்டவருக்கு உள்ளது, என்னிடத்துல ஒரு குற்றம் இல்லாதபடி நான் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆற்றும், உங்களை ஆற்றும். கர்த்தருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. வரலையா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கை என்ன கையா இருக்குது? ஆற்றுகிற கை. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
உங்களை ஆத்துற ஒரே கை அது மட்டும்தான். உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற கை, உங்களை தேற்றுகிற கரம், உங்களை ஆற்றுகிற கரம், உங்களை அரவணைக்கிற கரம் ஆண்டவருடைய கரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன நல்லா செய்யுது? ஃபர்ஸ்ட் பலத்த கையா கிரியை செய்யுது. இரண்டாவது சொல்லுங்க, குறுகாத கையா கிரியை செய்யுது. மூணாவது, ஆமா, நீங்க எந்த சூழ்நிலையில உடைஞ்சிருந்தாலும் உங்களை அந்த கை ஆற்றும். வரலையே சொல்லுவோமா? உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய கை இந்த உலகத்திலேயே ஆண்டவருடைய கை மட்டும்தான். அல்லேலூயா. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். சங்கீதம் 139:10. நிறைய இருக்கு, இதோட முடிக்கிறோம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. இங்க கை என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க, பின்னாடி இருந்து சத்தமே வரலையே. இங்க என்ன கை? நடத்துகிற கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன கை? நடத்துகிற கை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அங்கேயும், அதாவது அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு இன்டீரியரா இருந்தாலும் சரி, அதாவது தாவீது சொல்லுகிறாரு, நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து பட 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 அடிச்சு பறந்து எங்க போறேன்? சமுத்திரத்துக்கு எல்லை இருக்குதுங்களா? சமுத்திரத்துக்கு எல்லை இருக்கா? கிடையாது. ஆனா சமுத்திரத்தினுடைய எல்லைக்கே நான் போய், கடையாந்திரம்னா என்னது? எல்லை. கடையாந்திரங்களிலே போய் அங்க தங்குனாலும், நான் ஒளிஞ்சிருந்தாலும், நான் வாழ்ந்திருந்தாலும், இருக்கிறதுலயே யாருக்கும் படாத தூரத்துல போய் நான் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். வரலையே சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அங்கேயும் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். நீங்க எவ்வளவு தூரமா கர்த்தரை விட்டு போயிருந்தாலும் சரி, அங்கேயும் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். வரலையே சொல்லுவோமா? நீங்க இப்ப ஒரு சூழ்நிலையில இருப்பீங்களே, நீங்க எல்லாரும், நீங்க எந்த சூழ்நிலை வேணா இருந்துக்கங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த சூழ்நிலையை ஞாபகத்தை வச்சு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நினைச்சுங்க. நான் இப்ப இந்த சூழ்நிலை இருக்கேன், இந்த சூழ்நிலையிலும் உமது கை என்னை நடத்தும். வரலையே சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப என் வாழ்க்கை இருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் தெரியும். இப்ப என் வாழ்க்கை இருக்கிற நிலைமையில, இந்த நிலைமையிலையும் கர்த்தருடைய கை என்ன நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடத்துமா? நடத்துமா? அதுதான் கர்த்தருடைய கை. அதான் சொல்றாரு, என் கை அவனோட உறுதியா இருக்கும். அப்படிப்பட்ட கைய கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அது உறுதியா வச்சிருக்கிறார், உறுதியா பிடிச்சிட்டு இருக்கிறார். விடவே மாட்டேன். ஏன்னா என் கை உறுதியா அவங்கிட்ட இருக்கும்போது என்ன நல்லா செய்யும்? பலத்த கையா அது மாறும், குறுகாத கையா மாறும். மூணாவது என்ன கை? ஆற்றுகிற கையா மாறும். நாலாவது நடத்துகிற கையா மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய கை உங்களை உருக பற்றி இருக்கிறது. இப்ப அந்த கை என்ன நல்லா செய்ய போகுதுன்னா, பலத்த காரியத்தை செய்ய போகுது. குறுகாத அளவுக்கு உங்க வாழ்க்கை எல்லைகளை பெருக செய்ய போகுது. மூன்றாவது அந்த கை என்ன பண்ண போகுது? உங்களோட சூழ்நிலையில உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க போகுது. நாலாவது, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த கை உங்களை வழி நடத்திட்டு போயிடும். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். என் கை அவனோட உறுதியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இத்தனை இருக்கு. அல்லேலூயா. அடுத்தது நம்ம புயத்தை குறிச்சு பார்ப்போம் அடுத்த வாரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வரலையே சொல்லுவோமா?